இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேத வசனத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படட்டும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். பேசுகிற பிதாவின் ஆவியானுடைய சத்தத்தை ஒரு உள்ளமும் கேட்கட்டும். கேட்டுவிட்டு உள்ளத்திலே அதை காத்து நடக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இந்த வேத பகுதி, இந்த அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் தேவனிடத்திலே உபவாசம் பண்ணுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், தங்களை தாழ்த்துகிறார்கள், ரொட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை ஏன் தேவன் கேட்கவில்லை? நாங்கள் பண்ற உபவாசத்தை ஏன் கேட்கல? நாங்கள் பண்ற ஜெபத்தை ஏன் பார்க்கல? எங்களுக்கு ஏன் பதில் கொடுக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் மாய்மாலமான ஆராதனை பண்றீங்க, நீங்க மாய்மாலமான மத சடங்குகளை அனுசரிக்கிறீங்க, நீங்க பண்ற உபவாசம் உண்மை இல்லை, உங்க முகங்களை வாட பண்றீங்க, உங்க வேலையை கட்டாயமா செய்றீங்க, இதை உபவாசம் என்று சொல்றீங்க. இதுல நான் பிரியப்படவில்லை. எது உண்மையான உபவாசம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போலியான ஆராதனையை அவங்களுக்கு சுட்டி காட்டி, உண்மையான ஆராதனை என்ன என்பதை, உண்மையான உபவாசம் என்ன என்பதை அவங்களுக்கு இந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மாதிரி உண்மையான ஆராதனையையும் உபவாசத்தையும் ஜெபத்தையும் கை கொள்ளும் போது அவர் கொடுக்கிற வாக்குறுதி, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்து போறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துளிர்க்காது. நேரம் கிடைக்கும் போது கோயிலுக்கு போறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துளிர்க்காது. ஆராதனையிலே உண்மை இருக்கணும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மை இல்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த அதிகாரத்தில் 8 ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணுகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் 8 ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம். 8ஆம் வசனம் சொல்லுது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். 2வது 8ஆம் வசனத்திலேயே ஆரோக்கியம் சீக்கிரத்தில் துளிர்க்கும். அதாவது நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதை இந்த வேத பகுதி சொல்லுது. 3வது பாதுகாப்பு, கர்த்தரின் மகிமை பின் சென்று காக்கும். 4வது உடனடியாய் பதில், நீ கூப்பிடும் போது தேவன் இதோ இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். தொடர்ந்து அந்த கீழே வரக்கூடிய வேத பகுதிகள் 9வது வசனத்துல. 5வது நிரந்தர வழி நடத்துதல். 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6வது மன திருப்தி. 11ஆம் வசனம், மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் திருப்தியை கொடுப்பார். 7வது ஆவிக்குரிய பலன். 11ஆம் வசனத்துல, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம் நீர் பாய்ந்த தோட்டத்தை போல் இருப்போம். 8வது 12ஆம் வசனம், பாழாய் கிடந்த அஸ்திவாரங்களை திரும்ப கட்டுவோம். மறு சீரமைப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். இப்படி 8 விதமான ஆசீர்வாதங்கள். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆராதனைகளை ஜபங்களை கை கொள்ளும் போது நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வேத பகுதியை சொல்கிறேன். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, அதாவது ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய சமூகம், இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. கவனிக்கணும். இங்க 16வது அதிகாரத்திலிருந்தே ஒரு பிரச்சனை ஒன்று எழும்பி வருகிறது. என்னன்னா,
சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். மோசேயும் ஆரோனையும் நீங்கள் எல்லா ஜனங்களுக்கு மேலா நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுகிறீர்கள், நீங்க உங்களை பெருமையாய் பேசிக்கொள், நீங்க தான் தலைவர்னு சொல்லிக்கிறீங்க, இதை நாங்கள் ஏற்க முடியாது, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான் அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு 250 பேர். இங்க ஒரு தீர்மானத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். 12 கோத்திரங்கள், எல்லாருடைய 12 கோத்திரத்தினுடைய தலைவர்களுடைய கையிலிருந்து கோலை வாங்கி அந்த கோல்ல தலைவர்களுடைய பெயரை எழுதி இந்த 12 கோலையும் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வைக்கும்படி கர்த்தர் சொல்றார். அப்படி வைக்கும்போது லேவியின் குடும்பத்தில் ஆரோனுடைய பேரை எழுதி கொண்டு போய் வைக்கிறார். மறாவது நாள் காலையில் போய் பார்த்தா அந்த 11 கோலும் காஞ்சி போய் அப்படியே தான் இருக்கு. ஆரோனுடைய கோல் மட்டும் எப்படி இருக்கு? துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு இருந்தது, அது பூ பூர்த்து இருந்தது, அப்புறம் அது வாதுமை பழங்களை கொடுத்ததுன்னு வாசிக்கிறோம். இப்போ மறாவது நாள் காலையிலேயே. ஆனா அது வாதுமை மரமோ கட்டையோ குச்சியோ கோலோ அல்ல, அது வேற ஏதோ ஒரு மரக்கோல். ஆனா அதுல வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, வாதுமை மரத்தினுடைய துளிரும் பூவும் பழங்களுமாக அதுல இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேர்வு செய்யற விஷயத்துல அங்க முறுமுறுப்பு இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு. இதையெல்லாம் கர்த்தர் ஒழிய பண்றார். இதெல்லாம் ஒழிச்சிட்டு 10ஆம் வசனத்துல இனிமே யாரும் இதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, இப்படி யாரும் சொல்லி என்ன கோபத்தை உண்டாக்கி அங்க மரணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோலை கொண்டு போய் என்றைக்கும் அடையாளமா இருக்கும்படி தேவ சமூகத்தில் வச்சிரு அப்படின்னு மோசேக்கு ஆண்டவர் சொல்றார். ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்திலே மறுபடியும் வைக்கப்பட்டது. இதான் அந்த சம்பவம். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில சோர்வு இல்லாம, பலவீனம் இல்லாம, வறட்சி இல்லாம, நம்பிக்கை இழந்து போன நிலை இல்லாமல் எந்த ஒரு விசுவாசியும் விசுவாச பாதையிலே கடந்து வந்தது இல்லை. அப்படி இருக்கிற வேலையில ஆரோனும் தேவனால் அழைக்கப்பட்டவனா இருந்த போதிலும் அங்கே குழப்பங்கள் வந்தது. அதுபோல நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். நல்லா கவனிங்க. பாலைவன ரோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், ரொம்ப அது நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஜெரிகோ ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவன தாவரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான தாவரம். என்னன்னா, ரொம்ப வெயில் அடிக்கும் போது, வறட்சி அடிக்கும் போது இந்த தாவரம் என்ன செய்யுமா, அப்படியே பந்து மாதிரி உருண்டையா, நல்ல விரிந்திருந்த அந்த தாவரம் வறட்சி காரணமா அப்படியே பந்து மாதிரி உருண்டையா மாறிடுமா. அது ரொம்ப வெயில் காத்தெல்லாம் அடிக்கும் போது அது எந்த பக்கம் காத்து அடிக்குது அங்கதான் போயிருமா. அது பல மாதங்கள் பல வருடங்கள் கூட அப்படி இருக்குமா. என்னைக்கு அந்த தாவரத்தின் மேல ஒரு சொட்டு தண்ணீர் விழுகிறதோ, சில துளி தண்ணீர் விழுந்தாலே போதும், சில மணி நேரத்திலேயே பச்சை பசேல் என்று அது மாறிடுமா, அப்படியே மலர்ந்துருமா. ஒரு அற்புதமான ஒரு தாவரம். அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நாம் தேவ சமூகத்திலே வைக்கப்படும் போது, நாம் தேவனுடைய சந்நிதியிலே போய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழுமையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் பேசின தமிழ் புரிந்தவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஒன்றும் வடநாட்டிலேருந்து வரலன்னு நினைக்கிறேன் இல்லை. அதனால் உங்களுடைய கவன ஈர்ப்பு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குதுன்னு நடுவில் நான் கேட்பேன். என்ன கொட்டை மூச்சு பார்க்குறீங்களே தவிர வாய் திறந்து பேசுறது இல்லை. கர்த்தர் நல்லவர். நான் சொன்ன விஷயத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பாலைவன தாவரத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அது காஞ்சி போய் வறட்சியா எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அது மேல தண்ணி பட்ட உடனே அது மலர்கிறது போல, நீ தேவ சமூகத்துக்கு வந்தால் ஒழிய உன் வாழ்க்கை மலராது. தேவ பிரசன்னத்துக்கு வந்தால் ஒழிய உனக்கு செழிப்பு கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு தரப்பு கூட்டம் இருக்கு. எப்படின்னா, பலவீனமா இருப்பாங்க. பாதி கர்த்தருக்காக இருப்பாங்க, பாதி அவங்களுக்காக இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? பாதி கர்த்தரை கை கொள்ளுவாங்க, பாதி எப்படி அவங்களுக்காக என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க பலவீனமானவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா
திருப்தி பட்டுக்குவாங்க சில விஷயங்கள்ல. சிலருக்கு திருப்தியே இல்லாம கூட இருக்கலாம். அந்த கொஞ்சம் விஷயத்துல கூட திருப்தி பட்டுக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலருக்கு திருப்தி இல்லாம ஐயோ நான் முழுசா கர்த்தருக்கு பயன்பட முடியலையேன்னு வருத்தத்திலையும் இருப்பாங்க. குயவனும் உடைந்த பானையும் அப்படிங்கிற ஒரு ஓமையில ஒரு வயசான மனுஷன், அவர் பானை செய்யறவர், ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். 2 பானைகளை கயிறு கட்டி இப்படி முதுகுல சுமந்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் ஆற்றுக்கு போய் தண்ணியை மொண்டுட்டு வர்றாரு. ஒவ்வொரு முறையும் தண்ணி கொண்டு வரும்போது இந்த இடது பக்கத்தில் இருக்கிற இந்த பானை பாதி தண்ணியை தான் கொண்டு வர முடிகிறது. ஏன்னா அதுல ஒரு விரிசல் இருக்கிறதுனால பாதி தண்ணி வழியில என்ன செய்தது, சிந்தி போகிறது. இந்த பானைக்கு ரொம்ப வருத்தம், என் எஜமானுக்கு நான் முழுசா பயன்பட முடியலையே, இந்த பானை ஃபுல்லா தண்ணியை கொண்டு வருதே, என்னால் அப்படி செய்ய முடியலையே, வழியிலே பாதி போயிடுதேன்னு ரொம்ப வருத்தம். அப்போ அந்த பானை அழுதுகிட்டே அந்த எஜமானை பார்த்து கேட்டுதான், ஐயா ஏன் நீங்க என்னுடைய ஓட்டையை சரி பண்ணாம நீங்க அப்படியே தண்ணி கொண்டு வர்றீங்க, பாதி தண்ணி தானே நான் சுமந்துட்டு வர முடியுது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுதான். உனக்கான பதிலை நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சஸ்பென்ஸா அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப தண்ணி எடுக்க ஆத்துக்கு போறாங்க. ஆத்துல தண்ணி மொண்ட உடனே அந்த பானைக்கு அவர் சொன்னாராம், நீ இது வரைக்கும் மேல தானே பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ நீ கீழே பார்த்துக்கிட்டு வா அப்படின்னாராம். அது கண்ணை கீழே பார்த்துக்கிட்டே வந்துதான். அது வந்த திசையில பாத்தீங்கன்னா பூச்செடிகள் அழகாக வளர்ந்து அழகழகான பூக்கள் மலர்ந்து அது இருந்துச்சான். அது பார்த்துட்டே வருது. அப்ப கவனிக்குது, தண்ணி ஊத்திக்கிட்டே வருது. ஓட்டையில் என்ன செய்யுது, தண்ணி ஊத்திக்கிட்டே வருது. அவர் சொன்னாராம், உன்னோட இடத்துல ஓட்டை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், விரிசல் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நீ வர வழியிலே விதைகளை தூவினேன், நீ சிந்தர இந்த தண்ணினால இந்த அழகான மலர்கள் பூத்து குலுங்குகிறது அப்படின்னாராம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்துல கூட கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்று நாம் நினைக்கும் போது நமக்கு அது பெரிய சந்தோஷம். அது தேவ சமூகத்தில் இருந்தால் மட்டுமே சாத்தியம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரோனை கர்த்தர் ஒரே நாள்ல ஒரே பொழுதுல காலையில போய் பார்த்தா ஆரோனுடைய கோல் துளிர்த்து இருந்தது. அதான் வசனம் சொல்லுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை துளிர்க்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இது உற்சாகத்துக்கான எழுப்புதல் அல்ல, இது சந்தோஷத்துக்கான குரலும் அல்ல. நீங்க செத்தா கூட கல் நெஞ்சக்காரர்களாகவே இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஆவி எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். ஒரு உற்சாகமான ஆவி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப நான் சோகமா இருக்கிறேன்னா என்ன கண்டுபிடிங்களா இல்லையா? கண்டுபிடிங்களா இல்லையா? முகவரமா கண்டுபிடிங்களா இல்லையா? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? ஆமாவா இல்லையா? கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கிறீங்கிறத என்னால உணர முடியும், கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால நீங்க உற்சாகமா இருக்கணும். உற்சாகமா இருக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஆரோனை ஒரே ராத்திரியில கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உபாகமம் 18:5 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 12 கோத்திரத்திலையும் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஆசாரியனாய் இருப்பதற்கு கர்த்தர் ஆரோனையே தெரிந்து கொண்டார், அவனையே தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவனுடைய வாழ்க்கை துளிர் விடுவதற்கான காரணம் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அதனாலதான் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர் விடுவதற்கான காரணம். இரண்டாவது, எபிரேயர் 5:4 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5:4 ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை. அப்படின்னா கர்த்தர் உன்னை அழைத்தார், உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை அழைத்தார்.
அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கை துளிர் விட்டது, கோல் துளிர் விடுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, கர்த்தர் உனக்கு விரோதமான முறுமுறுப்பை ஒழித்தார். என்னாகும் 17:5-10 வசனங்கள்ல முறுமுறுப்பை ஒழிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாலாவது, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தினார். என்னாகும் 17:8. கோல் துளிர் விட்டதனால, அந்த 11 கோலும் துளிர் விடாமல் இருந்ததுனால அந்த இடத்துல ஆரோனை மேன்மைப்படுத்தினார். ஐந்தாவது, கர்த்தர் உன்னை அடையாளமாக்கினார். 17:10 என்னாகமம். என்றைக்கும் அடையாளமா இருப்பதற்கு இந்த கோல் என் சந்நிதியில் இருக்க வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அப்ப இந்த 5 காரணங்கள் ஆரோன் வாழ்க்கை துளிர் விடுவதற்கு, கோல் துளிர்ப்பதற்கு காரணமா இருந்தது என்று சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் உன்னை அழைக்கணும், கர்த்தர் உனக்கு விரோதமான முறுமுறுப்பை ஒழிய பண்ணணும், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தணும், கர்த்தர் உன்னை அடையாளமாக்கணும். இந்த காரணங்களுக்காகவே அவன் கோல் துளிர் விட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் வாழ்க்கையை கர்த்தர் சீக்கிரமாய் துளிர்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருங்க. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருங்க, சிரிச்ச முகமா இருங்க. எல்லாரும் கவனிங்க, என்னை நோக்கி பாருங்க, நான் சொல்றதை புரிஞ்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒரு செடி ஒன்று வளருது. இந்த செடியை நீங்க முதல்ல பாக்குறீங்க, அது துளிர் விடுற சூழ்நிலையில இல்ல, மேலெல்லாம் நல்லா காஞ்சு போயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. மேலெல்லாம் காஞ்சு போயிருக்கு, வெயில் அடிச்சு நல்லா காஞ்சு போயிருக்கு. ஆனா உங்களுடைய நம்பிக்கை என்ன? இது சில தினங்களுக்குள் என்ன ஆகும்? துளிர் விட்டுரும். நம்ம ராணியப்பையா ஒரு முருங்கை கிளையை வெட்டிட்டு வந்து மேல வச்சாரு. அது காஞ்சி போச்சு. அது என்ன செய்தாருன்னா, மேல இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு போயிட்டாரு. நான் யோசிக்கிறேன், எந்த நம்பிக்கையில் இப்படி செய்யறாரு அப்படின்னு. யோசித்தா என்ன பதில் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா முருங்கை மரம் துளிர் விடும், அதுல துளிர் தோன்றும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருந்ததினாலே அந்த செடி அவர் என்ன செய்தாரு? வச்சாரு. இன்னைக்கு வளர்ந்து இருக்குது, துளிர் விட்டு இருக்கிறது. இதை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இதே போல கர்த்தர் துளிர்க்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கவும் உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பவும் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். அதனால சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை மாற்றுகிற தேவனை பாருங்க. சூழ்நிலை தேவனை விட பெரியதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை உன்னை விட பெரியதல்ல. அல்லேலூயா. மனுஷனே நிலையில்லாதவனா இருக்கும்போது பிரச்சனைகள் எப்படி நிலையாக இருக்கும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொன்னார், உன்னுடைய பிரச்சனைகளை விட உன் தேவன் பெரியவர். உனக்கு இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை விட உன் தேவன் பெரியவர். அவரால் அதை மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு தேவனுடைய மனுஷன் சாட்சி சொன்னார். அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு முறை சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னார்? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னும் போது, வட இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு போய் கல்லறையில நிறுத்தி அந்த கல்லறையை பார்த்து உயிரோட எழும்பி வா என்று ஜெபம் பண்ண சொன்னால் அவன் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அந்த கல்லறையில் இருக்கிறவன உயிரோட எழுப்பிடுவான். இது வட இந்தியா விசுவாசம் அப்படின்னார். நம்ம ஊர்ல இருக்கிற, சென்னையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் உள்ள விசுவாசிகளை கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல நிறுத்தி நீ ஜெபம் பண்ணி இந்த மனுஷனை உயிரோட எழுப்பு அப்படின்னு சொன்னா, நாம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்ப்பான், எப்ப இவன் செத்து போனான், எப்போ டேட் போட்டிருக்குமா இல்லையா, எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பார்ப்பான். நேத்து செத்து போயிருந்தா ஒருவேளை வாய்ப்பு இருக்குதுன்னு நினைப்பான். அது ஒரு 10 வருஷம் ஆகி போயிருந்தா இது எங்க பிழைக்க போகுது, எழும்ப போகுதுன்னு சொல்லி சந்தேகப்படுவான். இதுதான் நம்முடைய விசுவாசம்னு சொன்னார். இப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு?
நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்மளே நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டியதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 17:8 கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை 3 வார்த்தைகள் அங்கே முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காய்ந்து போன கோல் காலையில் போய் பார்க்கும்போது துளிர்த்திருந்தது. எப்படி இருந்துச்சு? துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம்னா பாதாம் பழம். பாதாம் பழம் இது கொடுத்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த 3 வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் சந்தோஷமா உற்சாகமா இருந்தா நானும் கொஞ்சம் நல்லா பேசுவேன். என்னையும் ஆவியானவர் நல்லா நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் தூங்கு மூஞ்சிங்களா இருக்க வேண்டாம், சோர்வாக இருக்க வேண்டாம். அல்லேலூயா. முடிச்ச பிறகு நிம்மதியா போய் தூங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது துளிர் விட்டது. அது துளிர் விட்டது. அல்லேலூயா. இந்த காஞ்சு போன கோல் அது என்ன மரம் என்ன கோல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அது துளிர்க்கும் போது வாதுமை மரம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நடக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இப்ப எந்திரிச்சு நின்ன நீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அது மரித்தே போயிருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் வைக்கும் போது அது துளிர்விடும். உன்னை கொண்டாந்து எங்க வைக்கணும்? உன் பிரச்சனையை கொண்டாந்து எங்க வைக்கணும்? தேவ பிரசன்னத்துல அது துளிர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். நீ துளிர்விட போகிற. துளிர்க்கிறது வெளிச்சத்திலே நடைபெறாத ஒரு விஷயம். அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே விளக்கும் இல்லை, குத்து விளக்கும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி பெட்டி இருக்கிறது. அங்க பூரா இருட்டு தான். அங்க கொண்டு போய் தான் அங்க வச்சுட்டு வந்துட்டார் ராத்திரி. அந்த ராத்திரி யாருக்குமே தெரியல அங்க நடந்தது என்னன்னு. அங்க அந்த மரம் அந்த கோல் துளிர் விட்டு இருந்தது. காலைல எட்டுன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அப்ப என்ன நடக்கும்ங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, எப்படி செய்வார்ன்றது நம்மளால யூகிக்க முடியாது. ஆனா தேவன் செய்யும் காரியம் அற்புதமாக இருக்கும். தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வாழ்க்கையை துளிர்விட செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, ஆதியாகமம் 40வது அதிகாரத்துல 9ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து எல்லாரும் வாசிங்க. 40:9 வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அல்லேலூயா. வாழ்க்கை துளிர்விட போகிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கனவு கண்டிருக்கிறீங்க? நான் சொல்றேன் கவனிங்க. எத்தனை பேர் கனவு கண்டிருக்கு, சொப்பனம் கண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சொப்பனம் கண்ட அனுபவம் இருக்கிறது? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எந்த சொப்பனமும் வரலன்னா நீ காஞ்சி போன மரம். அல்லேலூயா. நீ காஞ்சி போன கோல். எந்த சொப்பனமும் வரல. ஒரு பேய் துரத்துறது மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்தாலாவது நீ தேவனோடு இருக்கிறன்னு எடுத்துக்கலாம். என்ன, சில பேருக்கு சொப்பனம் வரவே வராது, ஏன்னா ஜெபிக்கிற அனுபவமே கிடையாது. இந்த கோளுக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. இது எப்போ அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் என்றால் இது தேவ சமூகத்துக்கு வந்தால் மட்டுமே அனுபவத்தை பெறும். அல்லேலூயா. இந்த பானபாத்திரக்காரன் இவங்களுடைய வேலை என்னன்னா கவனிங்க. பார்வோனுக்கு பிரதானமான வேலைக்காரர்களில் ஒருவன். அதாவது அவரு எங்க இருந்தாலும் அடிக்கடி திராட்சை ரசம் குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அதை விசேஷமா தயார் பண்ணி முதல் பழுத்த பழத்தில் எடுக்கிற ஜூஸை
அதை தயார் பண்ணி சுத்தமா என்ன செய்யணும், அவருக்கு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் பானபாத்திரக்காரனுடைய வேலை. ரொம்ப உயர்ந்த வேலை, அதிக சம்பளம். நல்லா கவனிக்கணும். இந்த வேலை செய்யறார் இவரு. அதே மாதிரி அவருக்கு பிடித்த பலகாரங்களை சுட்டு கொடுக்கிற சுயம்பாகி, இந்த பலகாரம் சுடுற தலைவர், அவர் என்ன செய்யணும்னா பார்வோனுக்கு என்ன பிடிச்ச பலகாரம் அதை செய்து கொடுக்கிறவர். இந்த 2 பேரும் 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கு, பார்வோனுக்கு குற்றம் செய்தார்கள். என்ன செய்தாங்க? என்ன குற்றம் செய்திருப்பாங்க? என்ன குற்றம் செய்திருப்பாங்க? சரித்திரத்தில் சொல்லி இருக்கிறாங்க, யூதர்களுடைய சரித்திரத்தில் சொல்லி இருக்கிறாங்க, இந்த பார்வோனுக்கு கொடுக்கப்பட்ட திராட்சரச பாத்திரத்தில் ஒரு ஈயோ அல்லது கொசுவோ அல்லது வண்டோ விழுந்திருக்கிறது. இதை அவர் என்ன செய்யல, குடு அப்படின்னு சொல்லி கவனிக்காம என்ன செய்திருக்காரு, கொடுத்திருக்காரு. அது மாதிரி பலகாரம் சுட்டவர் அவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னா, பலகாரத்துல பருக்கையில கல்லு, அது கடிக்கும் போது என்ன இருந்திருக்கு, 4-3 கல் இருந்திருக்கு. இப்ப நாம கூட சாப்பிடும் போது கல் இருந்தா என்ன செய்வோம், யாரை திட்டுவோம்? கல் இருந்தா யாரை திட்டுவோம்? என் பேச தெரியாதா? சமைக்கிறவங்க என்ன செய்வோம், பொண்டாட்டியோ அம்மாவையோ என்ன செய்வோம், திட்டுவோம். என்ன ஒரே கல்லு, இந்த சோற வேணாம் ஒண்ணு வேணாம் தூக்கின்னு போ. கோவம் வருதா இல்லையா? அப்போ அந்த பலகாரம் சுட்டு வர மாதிரி கோவம் வருமா வராதா? வரும். இன்னொரு குற்றம் என்னன்னா, திராட்சரசத்திலேயோ அல்லது பலகாரத்திலேயோ விஷம் வைத்து பார்வோனை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அது அங்க நடக்கல. இந்த 2 விதமான குற்றங்களை அவர்கள் மேல் சாட்டி அவங்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க. கவனிக்கணும். அநேக நாள் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேருமே ஒரே ராத்திரியில வேற வேற சொப்பனத்தை காண்கிறார்கள். அதுல முதல் சொப்பனத்தை கண்டவன் பானபாத்திரக்காரன் சொல்றான், ஒரு திராட்சை செடி, நல்லா கவனிக்கணும், எனக்கு முன்னாடி நிக்குது, அதுல 3 கொடிகள் இருக்கிறது, அந்த 3 கொடியும் பூத்து இருக்கிறது, துளிர்த்து இருக்கிறது, அதுல நல்ல பழங்கள் இருக்கிறது. நான் அந்த பழங்களை பறிச்சு அந்த பழத்தை பிழிந்து அதுல இருக்கிற சாறை எடுத்து பார்வோனுக்கு கொடுக்கிறேன். அந்த பாத்திரம் என் கையில் இருக்கு. இதான் சொப்பனம். இத புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நிறைய முறை படிச்சிருக்கிறோம், செய்தி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சொப்பனத்தை ஒரு முறை கூட வேதம் வாசிக்காத ஒருவர் படிச்சா புரியுமா? புரியாது. ஒரு முறை கூட படிக்காதவங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ வேதம் இல்லாத காலத்திலேயே சொப்பனத்தை கண்ட ஒருவன் மனம் கலங்கி இருக்கிறான். இப்ப யோசேப்பு அங்க வர்றான், அவன் கண்டுபிடிக்கிறான், ஏன் உங்க மனசெல்லாம் கலங்கி இருக்கு, துக்கமா இருக்கிறீங்க, முகம் வாடி போயிருக்கு, என்ன விஷயம் விசாரிக்கிறான். அப்ப இந்த சொப்பனத்தை சொப்பனத்தை சொன்ன உடனே அதுக்கு அவர் அர்த்தம் சொல்லிடுறார். என்ன அர்த்தம் சொல்றாரு? அதுக்கு இந்த திராட்சை செடி கவனிங்க, 3 கொடிகள், இந்த 3 கொடிகளும் 3 நாள். என்ன சொல்றாரு? இந்த 3 கொடிகளும் 3 நாளாம். விளக்கம் பாருங்க, என்ன அழகா வருது. இந்த 3 நாள் அப்படின்னு சொல்லும்போது 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் உத்தியோகத்தில் நிறுத்துவார். பழையபடி நீ பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே நீ அவருக்கு திராட்சை தான் கர்த்தர் உனக்கு சொப்பனத்துல சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப கேட்ட உடனே கலக்கம் போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 3 நாள்ல கர்த்தர் வந்து அவனுடைய வாழ்க்கை, அந்த சொப்பனத்தில் கண்ட சம்பவம் என்ன கண்டான்? துளிர்த்து இருந்தது, அது பூ பூத்து இருந்தது, பழங்கள் இருந்தது அப்படின்னு கண்டானா இல்லையா? இப்ப அத அவன் பார்த்த உடனே அவனுக்கு விளக்கத்தையும் சொல்லியாச்சு. இப்போ வெகு சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, இந்த பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரத்தில் துளுத்துச்சு? 3 நாள்ல துளுத்துச்சு. இப்ப அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கூட கர்த்தரால துளிர்விட செய்ய முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த மக்கி போன கத்தி இருக்கும் தெரியுமா? என்ன சிரிக்கிறீங்க? துரு பிடிச்சி அங்க போட்டு வச்சிருப்பாங்க கொள்ளையில,
சேத்துல சிக்கி கிடக்கும். அந்த கத்தி எடுத்து போய் ஒரு கொம்பை வெட்டிடுவான் அல்லது விறக பொழந்துட்டு வான்னு சொன்னாக்கா என்ன செய்யும் அந்த கத்தி? எதனால வெட்டாது? நல்லா பேசுறீங்க. மொக்க கத்தி, அதனால இது என்ன செய்யாது? வெட்டாது. இன்னொன்னு, அந்த கத்தி நல்லா மழுங்கி போயிருக்கு. யார் தான் அந்த கத்தி? உங்களை வச்சு ஒரு மரத்தையும் வெட்ட முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ அந்த 3 நாள்ல பாருங்க, அவர் காட்டுறாரு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பானபாத்திரக்காரரே, உங்க மனம் கலங்க தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடி இந்த திராட்சை செடி 3 கொடிகள் 3 நாட்கள் 3 நாளிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் உனக்கு பழைய வேலையை கொடுத்து பார்வண்டு கிட்ட நிறுத்த போறார். போ, ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எத்தனை பேருக்கு பானபாத்திரக்காரன் வேலை வேணும்? அல்லேலூயா. இப்படி கேட்கிறேன், புரிஞ்சிடும். விஜய்க்கு எத்தனை பேர் டீ பிளாஸ்க் வச்சு சும்மா பின்னாடியே போறீங்க? வேலை வேணுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சுட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு சொப்பனம் தான் உன் வாழ்க்கை துளிர்விடும் என்பதை ரொம்ப எளிமையா கர்த்தர் சொல்லிட்டார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்கான காரணத்தை நாம் அங்க பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவன் குற்றத்தை மன்னித்தார். அதனால தானே மறுபடியும் பழைய வேலை கிடைச்சது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவன் குற்றத்தை மன்னித்தார். உன் குற்றத்தை மன்னித்து உன் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. சோர்வு சோம்பேறித்தனம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் குற்றத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். இரண்டாவது, அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். இரக்கம் 45வது வசனம் பாத்தீங்கன்னா, எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். எப்படி இரக்கம் காட்டினார்னு சொல்றேன், புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு மனுஷனுக்கு இரக்கம் காட்டுகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கானதுதான் சொப்பனம். சொப்பனத்தின் மூலம் தாம் என்ன செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொப்பனத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப பானபாத்திரக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், பானபாத்திரக்காரனே, நான் உனக்கு இரக்கம் செய்வேன். அதை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா 54:7-8 சொல்லுது, இப்பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சில நாட்கள் ஜெயிலே இருந்தானே, இமைப்பொழுது கைவிட்டார். சில நாட்கள் உபத்திரவப்படுகிறாயே, கர்த்தர் இமைப்பொழுது கைவிட்டார். சில நாட்கள் உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் சகிக்கிறாயே, கர்த்தர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் கர்த்தர் உனக்கு இறங்குவார், உனக்கு இரக்கம் பாராட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதத்தான் ஒரு 40:11 சொல்றாரு ஆதியாகமத்துல, பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. இரக்கம் வெளிப்பட்டதற்கான அர்த்தம் பாருங்க. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் அந்த வேலையில சேர போறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் விரும்புறாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். எவ்வளவு படிச்சிருக்கிற? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். என்ன வேலை கேட்கற நீ? நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய சம்பளம் கிடைக்கணும். அது படிக்க வேண்டாமா?
அதுக்கான தகுதி வேண்டாமா? நம்முடைய மனசு என்ன விரும்புதுன்னா பெரிய ஆசீர்வாதத்தை விரும்புது. அதுக்கு நாம தகுதியா இருக்கிறோமான்னு நினைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்குமானால் உனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். மூன்றாவது, அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தார். அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தார். அந்த சொப்பனம் ஏன் வெளிப்பட்டது? அந்த திராட்சை செடி ஏன் பூத்தது, பழம் பழுத்தது? அதன் மூலம் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரு? அவன் இழந்ததை அவனுக்கு திரும்ப கொடுத்தார். எப்படி? 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்தது, அதாவது பிறந்த நாள். 3வது நாள் என்ன? பிறந்த நாள். அந்த 3 கொடிகள் 3 நாளாம் என்று சொன்னானே. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த 3வது நாள் பார்வோனுடைய பிறந்த நாள். தன் எல்லா ஊழியக்காரரையும் கூப்பிட்டு விருந்து பண்ணுகிறார். அந்த விருந்து பண்ணக்கூடிய அந்த இடத்திலேயே, அந்த சூழ்நிலையிலே பார்வன் என்ன செய்யறார் அப்படின்னா, பானபாத்திரக்காரனை கூப்பிட்டு பாத்திரத்தை கையில கொடுத்து மறுபடியும் எனக்கு திராட்சை ரசம் கொடு அப்படின்னு கேட்கிறார். அவன் அந்த வேலையில மறுபடியும் சேர்த்துக்கிறார். அந்த பலகாரம் சுட்டவன தூக்கில போட்டுறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துளிர்விட செய்கிறார் அப்படின்னு சொன்னா நாம் இழந்ததை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. என்ன எழுந்திருக்கிறீங்க? என்ன இழந்திருக்கிறீங்க? நாம் என்ன இழந்தோம்? அவன் வேலை இழந்தான், உத்தியோகத்தை இழந்தான், மரியாதை இழந்தான், கனத்தை இழந்தான், நற்பெயரை இழந்தான், சாட்சி போயிடுச்சு. கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்றையும் விடாமல். கர்த்தர் உன் சுக வாழ்வை சீக்கிரமாய் துளிர்விட செய்யும் போது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை துளிர்விட போகிறது, என் வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. எனக்கு முன்னாடி ஒரு திராட்சை கொடியை கர்த்தர் காண்பிப்பார், ஒரு செடியை காட்டி 3 கொடிகளை கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று ஒரு பிள்ளை ஜெப குறிப்பு நடத்தும் போது சொல்லிச்சு, சொப்பனம் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். என்ன? எல்லாரும் விசுவாசிகள் என்ன செய்யணுமா? சொப்பனம் காணணுமா? எதுக்கு சொப்பனம் எது காணணும்? தேவன் அவர் என்ன செய்ய போகிறாரோ அது நன்மையானாலும் தீமையானாலும் மனுஷனுடைய செவிக்கு வெளிப்படுத்த சொப்பனத்தை பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் நிற்க முடியாது, அவர் நேராக வர முடியாது, நேராக பேச முடியாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராக நிகராக நாம் இல்லை. அதனால தேவன் சொப்பனத்தில் பேசுகிறார். என்ன பேசுறாரு? நமக்கு ஏதாவது தீமை வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்க பேசுறாரு. நன்மை வரப்போதுனாலும் அதை முன்னாடி நமக்கு சொல்றார். ஏன்னா நம்ம இழந்துடக்கூடாது இல்லையா? அல்லேலூயா. சொப்பனத்தில் கர்த்தர் காட்டிடுவார். நல்லா கவனிங்க. ஒரு கவர் வருகிறது. அந்த கவர்ல என்ன இருக்குதோ தெரியாது, ஆனா ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நோக்கி வரும்போது சிலர் பாத்தீங்கன்னா என்ன செய்திருவாங்கன்னா, பரவாயில்ல இருக்கட்டும் நீங்களே வச்சுங்கன்றுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊழியக்காரர்கள் சிலருக்கு வந்து என்ன செய்வோம்னா, ஒரு 100 200 ஒரு 500 ஏதோ தங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்யும் போது இருக்கட்டையா வச்சுங்க அப்படி சொல்லி வாங்க மறுக்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கு தேவன் கொடுக்கிறதே இல்லை. அவங்க பெருந்தன்மையா, நாங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு கொடுக்க கூடாது, நாங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும், வச்சுங்க. எல்லாம் தெரியும் எங்களுக்கு. தேவன் உனக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். நீ வாங்கும் போது பரலோகம் உனக்கு அதை தரும். நீ வாங்க மறுக்கும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாய். அல்லேலூயா. இந்த இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். நாம் எதை இழந்தாலும் அதை நமக்கு திரும்ப கொடுக்கிறவர். தாவீதுக்கு பாருங்க, சிறியது பெரியது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். தேவ சமூகத்தில் நாம் இருப்போமானால், நம்முடைய கோல் நம்முடைய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தில் இருக்குமானால், நான் சொல்லுவேன் 3 நாள்ல கர்த்தர் உன் வாழ்க்கையை துளிர்விட செய்வார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் சத்தியமாக சொல்லுகிறேன், நான் ஞானஸ்நானமே எடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? குரல் வருதா பார்த்தீங்களா? நான் உப்பை தின்னுபிட்டு தண்ணி குடிக்காம இருக்கிற மாதிரி இருக்கு.
எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் மனம் திரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. சர்ச்சுக்கெல்லாம் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆனா நான் 8ஆம் மாசம் அங்கதான் போவேன். எங்க போவேன்? அங்கதான் போவேன். அப்படிதான் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை முதலாவது தகுதி உள்ளவர்களா என்று கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியா அப்படிங்கறது யார் பார்க்கிறது? கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம் வரும். என்னதான் உற்சாகமான வார்த்தைகளை நான் சொன்னாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் அந்த கோலுக்கு ஒப்பாக அர்ப்பணிக்கப்படாவிட்டால் தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2-3 தான் ஒரு சத்தம் கொடுக்குது. என்ன வாயில் என்னதான் வச்சிருக்கீங்க? வாயில் என்ன இருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்வான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது அது துளிர் விட்டு மட்டும் இல்லை, அது பூ பூத்திருந்தது. என்ன இருந்துச்சு? பூ பூத்திருந்தது. என்ன குழந்தை வேணுமா? 2வது குழந்தை வேணுமா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். குழந்தையே வச்சிட்டு இருக்கீங்களே, குழந்தை ஆசை வந்துருச்சோ? சோத்திரம். அது பூ பூத்திருந்தது. கவனிங்க, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அங்கீகாரம். பூ பூத்து இருந்துச்சுன்னா என்ன அடையாளம்? தேவன் அந்த கோலை, அந்த கோலுக்கு உடையவனை அங்கீகரித்திருக்கிறார். தேவன் உன்னை அங்கீகரிக்காமல் தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே முடியாது. அல்லேலூயா. இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம உங்களுக்கு எந்த நன்மையும் வராது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது எதை காண்பிக்கிறது? இந்த பூ பூத்தது எதை காண்பிக்கிறது அப்படின்னா புதிய தொடக்கம், புதிய நம்பிக்கை. என் வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு புது நம்பிக்கை வருதா? உன் கோல் பூக்கும் என்று நம்பிக்கை வருதா? உன் வாழ்க்கை பூ பூக்கும் என்று நம்பிக்கை வருதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு சொன்னாரு லூக்கா சுவிசேஷம் 23:31 பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா இயேசு பச்சை மரம், நாம யாரு? பட்ட மரம். அல்லேலூயா. இயேசு பச்சை மரம். அதனால இந்த பட்ட மரம் பூத்து குலுங்க வேண்டுமானால் அது தேவனுடைய சந்நிதியிலே வர வேண்டும். அல்லேலூயா. எப்போ கேளுங்க, வராதவங்கள வந்துருவேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் உன்னை அடக்கம் பண்ண நான் வருவேன். ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீ வரன்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாள் நிச்சயம் நான் வருவேன். அதான் நடக்க போகுது. ஏன்னா நாளை 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 என்று நாளைக்கு என்று அந்த நாளை நீ தள்ளிடாதே. அந்த நாள் உன்னுடைய நாள் அல்ல. என்ன அழகா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வரேன், அடுத்த வாரம் வரேன், இந்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்த பாடு இல்லை. அவனுடைய நிலைமை என்ன? அந்த காய்ந்த கோலாகவே தேவ சமூகத்தை விட்டு எடுக்கப்பட்டது. அவங்க நிலைமை என்ன? அந்த 11 கோலும் வெறும் காய்ந்த கோலாகத்தான் எடுத்து வெளியே போட்டாங்க. ஆனா ஒரே ஒருவனுடைய கோல் பூத்து இருந்தது. கர்த்தருனை அங்கீகரிப்பார், ஆனால் உன் வாழ்க்கையை கர்த்தர் பூத்து குலுங்க செய்வார். யோபு 2ஆம் அதிகாரம் 3வது கவனிங்க. யோபு 2:3 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். சொன்னது யாரு? கர்த்தர். இந்த வாக்கியத்தை நீங்க நல்லா கவனிங்க. இன்னும், இந்த இன்னும் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. 10 பிள்ளைகள் செத்துட்டாங்க. அவனுக்கு இருந்த ஆசிகள் எல்லாம் போய்விட்டது.
இன்றைக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் தன் தலையை சிரைத்து மொட்டை அடித்து அவன் ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, நான் ஒன்றுமில்லை, இப்படிதான் வந்தேன், நிர்வாணமா தான் நான் போறேன்னு சொல்லி அவன் சொல்றான். உண்மையா இருக்கிறான். நல்லா கவனிங்க. இன்னும் இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார் இன்னும் உத்தமமா இருக்கிறான். இந்த பொருளினுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன? அவன் வாழ்க்கை ஒரு நாள் பூக்கும் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. எதுக்கு அந்த உண்மையை காத்துக்கொள்றான்னா, என் வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு நாள் என் கோல் துளிர்க்கும், என் கோல் பூக்கும்னு அவன் நம்புறான். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நம்முடைய கோல் பூக்கும், வாழ்க்கை மலருமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மலர செய்வாரா? உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உன் நம்பிக்கை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. நீ எது முடிஞ்சதுன்னு சொல்றியோ அதுதான் தேவனுடைய துவக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம எதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமோ அங்கதான் தேவன் துவங்குகிறார். அங்கதான் புதிய நம்பிக்கையை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கவனிங்க, சில வேளைகள்ல வசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு பைபிள் சொல்லுது. சில வேளைகள்ல அதே மனைவியை 9வது வசனத்திலே யார் உபயோகப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோபு 2:9 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில உறுதியாய் நிற்கிறீங்களா? என்ன செய்யுங்க? தேவனை தூஷித்து எத்தனை பேர் புருஷனை பார்த்து நீ செத்து போடான்னு சொல்லிருக்கீங்க? அல்லேலூயா. எங்கேயாவது ஒழிஞ்சு போடான்னு சொல்லிருக்கீங்க? அல்லது எனக்கு விடுதலை பத்திரம் கொடு, டைவர்ஸ் கொடுன்னு கேட்டிருக்கீங்க? கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. உன்னை கட்டி வாழ்க்கைய நாசமா போச்சு எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? உசார் எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. ஆனா இங்க பிசாசு என்ன சொல்ல விரும்பினானோ அதை அவன் மனைவியின் மூலமாக சொன்னான். கர்த்தர் சொன்னார் அவனுக்கு, உத்தமத்திலே உறுதியா நிற்கிறான் பாருன்னு. இப்ப அவன் சொல்ல முடியாதுல்ல, அவங்க மனைவியை உபயோகப்படுத்தி அவன் மூலமா பேசுறான். இன்னும் உத்தமத்துல உறுதியா நிக்கிறீங்களோ? ஒரே வழிதான், தேவனை தூஷித்தா நீங்க செத்து போயிடலாம். இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை வந்துடும், இந்த பாடுகள்ல இருந்து விடுதலை வந்துடும். இன்னைக்கு நிறைய பேரை தேவனை தூஷிக்க வைக்கிறதுக்காகத்தான் கஷ்டமும் வேதனையும் துன்பத்தையும் அங்க கொண்டு வந்து பிசாசு வைக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொல்லிடுறோம்? நான் இல்லைன்னா தான் தெரிய போகுது, நான் செத்தா உனக்கு சந்தோஷம், நடு தெருல நிக்க போறீங்க. ஆமாவா இல்லையா? பிசாசு பேசுறான். அல்லேலூயா. ஆனா அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? நல்லது மட்டும்தான் வாங்கிக்கணுமா? தீமையான சூழ்நிலைகளே கர்த்தர் நம்ம நடத்துவதை ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி அவருடைய வாயை அடைக்கிறார். நல்லா கவனிங்க, அவருடைய நம்பிக்கை, அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, என் வாழ்க்கையை கர்த்தர் மலர செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மலர செய்வார். அல்லேலூயா. ஆனா நம்மளை கொஞ்சம் சோதனை பண்றது நல்லதுதான். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது இதே நிலையில இருப்போமா? நம்ம உயர்த்தப்படும் போது இதே நிலையில இருப்போமா? கஷ்டப்படும் போது வாரம் பூரா சர்ச்சுக்கு வந்தோம், கொஞ்சம் நல்லா இருந்தாக்கா வாரத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்புறம் என்ன நல்லா ஆயிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவோம். சோதிச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. சோதிச்சு பார்க்கிறார் எப்படி இருக்கும் நம்முடைய நிலைமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்தினுடைய வாழ்க்கையில புத்தகத்துல பாத்தீங்கன்னா நகோமியை பற்றி பைபிள் சொல்லுது. நல்லா கவனிங்க, நகோமியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ரூத் 1:5 இழந்து போன வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை. அதான் அவங்களுடைய வாழ்க்கை. இழந்து போனது, எதை இழந்து விட்டார்கள் அப்படின்னா, விட்டார்கள் கணவனையும் 2 பிள்ளைகளை இழந்தது மட்டுமல்ல, கூட என்ன இழந்துட்டாங்க? நம்பிக்கையை இழந்து போயிட்டாங்க. 12ஆம் வசனத்தில் அவங்க சொல்றாங்க, என் மக்களே திரும்பி போங்க, வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து.
அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உண்டாயிருந்து, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி, இன்னைக்கு எனக்கு பிள்ளை பிறந்து, அது வளர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நீங்களும் பொறுத்து இருக்க முடியாது, வயசாயிடும். நம்பிக்கை இல்லாததை எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மருமக்கள் மாதிரி என் கூட வந்தா இவங்களை பராமரிக்க முடியாது, என்னால இவங்க எனக்கு பாரமாயிடுவாங்க, இவங்களை காப்பாற்ற முடியாது. நம்பிக்கை இல்லை. இடம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சொந்த நிலம் இருக்கு, இவங்க ஒன்னும் அன்னக்காவடி இல்ல, எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. நகோமி நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. நம்பிக்கை இழந்த ஒரு இடத்துல அவங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிறதற்கு தேவன் ரூத்தை அனுப்புகிறார். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது நகோமிக்கு. நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, சும்மா 3 முறை திரும்பி போ திரும்பி போ திரும்பி போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இனி திரும்பி போறதை பத்தி பேசாதீங்க. நான் திரும்பி போவதற்காக உங்களோடு வரவில்லை. அல்லேலூயா. நீ எங்க செத்து போறீ அங்கதான் நானும் செத்து போவேன். நான் உங்கள் தேவனை நாடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அன்றி வேறொன்றும் உம்மையும் என்னையும் விட்டு பிரிக்க கூடாது. அதுக்கு அந்தமா பதில் சொல்றாங்க 18ல, மன உறுதியா இருக்கிறதை கண்டு. இப்பதான் சிறுபாலாட்சமா இருந்துச்சு. காலங்காலமா இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்த தேவனை அறிந்த நீ எங்கே? குறைந்தது 10 வருஷம் தேவனை அறிந்திருக்கிற ரூத் எங்கே? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் தான் ஆகுது. ஆனா நீ வம்சமாய் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய ஜனம், உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அவளுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நகோமியுடைய வாழ்க்கையை மலர செய்வதற்கு காரணமாக தேவன் பயன்படுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எங்க இடறி போவோமோ அங்கே நம்மை பலப்படுத்த தேவன் ஒரு ஆளை எப்போதுமே வைத்திருப்பார். அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை அங்க என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கப்படுது. அப்போ வாழ்க்கை கண்டிப்பாய் மலரும். வாடி போன வாழ்க்கை என்ன செய்யும்? வசந்தமாய் மாறும். நம்பிக்கை அங்க வந்துருச்சு. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நகோமியினுடைய நம்பிக்கை துளிர் விட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறதுனா, நகோமிக்கு ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விட்டு இருக்கிறது. நகோமியினுடைய கோல் இன்றைக்கு பூத்து இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. கவனிங்க. இஸ்ரவேலினுடைய சட்ட திட்டத்தின்படி மனைவி இறந்து போனால் அவனை அவருடைய சகோதரனுக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும். சகோதரனும் இல்லைன்னா நெருங்கின சொந்தக்காரனுக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும். இப்போ சகோதரரும் இல்லை, நெருங்கின உறவின் முறையாகிய போவாஸ் மட்டும்தான் இருக்கிறார். அவர் சுதந்திரவாளி என்று நகோமிக்கு தெரிஞ்சிருச்சு. கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறதுனால என்ன நம்பிக்கை வந்துடும் அப்படின்னா, இப்ப போவாசுக்கு இந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, மக்லோன் தன்னுடைய மகன் இருக்கா இல்லையா, மக்லோனுடைய மனைவி தான் ரூத். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாக்கா முதல் பிறக்கிற குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படின்னா, செத்து போன புருஷனுக்கு சொந்தம், அந்த சந்ததிக்கு சொந்தம், அதாவது நகோமிக்கு சொந்தம். நகோமி தான் தாய். இப்படிப்பட்ட ஒரு சட்டதிட்டம் இருக்கிறது அவளுக்கு முதல்ல தெரியாது. ஆனா ரூத் வந்ததுக்கு பிறகுதான் இந்த நம்பிக்கை உள்ளத்திலே துளிர்விட்டு ஒரு மலராய் பூத்தது. கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயாக நகோமி மாறினால் நமக்கு தெரியும் அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறினது. தாவீது ராஜா அதிலே பிறந்தார் என்று. அப்போ இந்த வாழ்க்கை பாருங்க, எங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமோ அங்கதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை மறுபடியும் பூத்து குலுங்க செய்கிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் சுகவாழ்வை கர்த்தர் என்ன செய்வார்? மறுபடியும் துளிர்க்க செய்வார். ஒரு மரம் வெட்டி போட்டாலும் பைபிள் சொல்லுது, யோபு சொல்றார், என்ன ஆகுமா? எங்க படிச்சிருக்கீங்களா? ஒரு மரம் வெட்டி போட்டாலும் தண்ணீரின் வாசனையினால் அது மறுபடியும் துளிர்த்து
தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணீரின் வாசனையினால். பனைமரம் இருக்கு இல்லையா, பனைமரம், இந்த பனைமரம் ஏரிக்கரை ஓரத்தெல்லாம் நட்டு வைப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த பனைமரத்துக்கு தண்ணீரின் வாசனை இருந்தா போதும், வளர்ந்துரும், ஓங்கி வளரும். 150 அடி 200 அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை கூட என்ன செய்யும், ஸ்மெல் பண்ணும், உறிஞ்சி இழுக்கும், அவ்வளவு வல்லமுடையது. அதான் பைபிள் சொல்றது, பனையை போல் நீ செழிப்பாக இருப்பாய்ன்னு. அப்போ ஒரு மரம் வெட்டப்பட்டு மண்ணில் கடந்தா கூட அந்த அடிமரம் தண்ணீரின் வாசனையினால் மறுபடியும் துளிர் விடுகிறது போல உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, உன் சூழ்நிலை முடிந்து விட்டது, இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, எல்லாம் போச்சுன்னு நீ நினைச்சாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அதை பூத்துக் கொள்ளுங்க, செய்ய தேவனால் முடியும். தெரியும், ரூத்தினுடைய நகோமியினுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று நல்லா தெரியும். இந்த சந்ததியில் தான் இயேசு வரணும். அப்ப என்ன செய்யறான்னா, இவங்களை பெத்லகேமில் இருந்து நாடு கடத்தி அவங்கள மோவாபு கொண்டு போய் அங்க கொண்டு போய் அவங்கள கொண்டுட்டான். நல்லா கவனிக்கணும், அப்பாவையும் கொண்டுட்டான். ஏன்னா அப்பா மூலமா கூட சந்ததியை பெற்றெடுக்க சட்டம் இருக்கு. 3 ஆண்களையும் கொண்டுட்டான். இப்ப இயேசு எப்படி பிறப்பாருன்னு அப்படியே தலகனை முடிச்சிருக்கான். ஆனா தேவன் பாருங்க, அவர் ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அவன் யோசிக்கல. கர்த்தர் ஒரு புதிய வழியில அந்த சந்ததியை கொண்டு வந்தார், அதற்கான நாட்களை தேர்வு செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்துக்கு வரும்போது அது பூத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மறுவாழ்வு கொடுப்பார், சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, அந்த கோல் வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பாதாம் பழங்களை அது கொடுத்தது. எபிரேய மொழியில வாதுமை மரத்திற்கு ஷாகேத் என்று பெயர். ஷாகேத், இதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, விழித்திருந்து கண்காணித்தல். இந்த வாதுமை மரத்துக்கு என்ன அர்த்தம்? விழித்திருந்து கண்காணித்தல், வாட்சிங், வேக்ஃபுல். வாதுமை மரம் குளிர்காலத்துல, நல்லா கவனிங்க, முடிஞ்சு வசந்த காலம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அது வளருமா. அதனால்தான் அது விழித்திருக்கிற ஒரு மரம். எப்ப தன்னுடைய காலம் வரும், எப்ப தன்னுடைய கனியை கொடுக்கலாம் என்று விழித்திருக்கிற ஒரு மரமாக அது இருக்குதான். இதனுடைய பொருளை குறித்து எரேமியா 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது கர்த்தர் எரேமியாவிடம் என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அப்போ வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் பதில் சொல்றாரு, என் வார்த்தை நிறைவேற்ற நான் விழித்திருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ வாதுமை மரத்துக்கான பொருள், வாதுமை பழம் பழுத்தது என்பதற்கான அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் விழித்திருக்கிறார், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். விழிப்போடு நம்மளை என்ன செய்யறாரு? கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தம். 2வது, விரைவாக நிறைவேற்றுதல் அர்த்தம். இந்த வாதுமை மரத்துக்கு இந்த பழம் பழுத்தது இல்லையா, ஏன்னா நேற்று தானே வச்சாங்க, காலையில் பார்த்தாக்க பழம் பழுத்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? விரைவாக நிறைவேறிச்சு, விரைவாக நிறைவேற்றுவார் என்று அர்த்தம். அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய திட்டமிட்டால், உனக்கு ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் திட்டம் வச்சிட்டார்னா அதை விரைவாக செய்து முடிப்பார் என்பதே இதனுடைய அர்த்தம். எப்படி பழம் ஒரே ராத்திரில பழுத்து காலையில் பழுத்தா பழம் இருந்துச்சோ, அது மாதிரி கர்த்தர் உனக்கு செய்ய நினைத்ததை விரைவாக செய்து முடிப்பார் என்பது இதனுடைய பொருள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல 3 காரியங்களை நான் சொல்றேன். ஒன்று, இந்த வாதுமை மரத்தை, அந்த வாதுமை பழம், இதை வச்சு ஒரு 3 காரியங்கள் பைபிள்ல இருக்கு. கவனிங்க, எவ்வளவு சீக்கிரம் நடந்ததுங்கிறதுக்கான உதாரணம். கவனிக்கிறீங்களா? நான் சொன்னேன், நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது, நடக்கூடாதுன்னு. நான் அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும், கையை ஒடிங்க காலை ஒடிங்கன்னு. தயவு செய்து யாரும் எழும்பக்கூடாது, உட்கார்ந்து கவனிங்க. கர்த்தர் நல்லவர். முதல்ல 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-20, 17ஆம் வசனம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? நான் இப்ப என்ன சொன்னேன்? கேக்குறீங்களா? சோத்திரம். அப்போ 20ஆம் வசனம் சொல்லுது, மறுநாள் காலமே.
என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நேற்று சொன்னாரு, இப்ப மறுநாள் காலையில என்ன வந்திருக்கு? தண்ணி வந்திருக்கு. சொன்னது யாரு? கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னாரு, செய்தாரா? வந்துச்சா? அப்போ நீங்க கவனிங்க, தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று அந்த வார்த்தைக்கான அர்த்தம், வாதுமை பழத்துக்கான அர்த்தம். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வாக்குறுதியை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி சீக்கிரமா நடக்கும்ங்கிறதுக்கான அர்த்தம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் அவர் நேத்து சொன்னாரு. இன்னைக்கு காலையில தண்ணி வந்துருச்சு, மழை பெய்யல, காற்று, ஆனா என்ன வந்திருக்கு? மழை பெஞ்சா வர்றதை விட அதிகமா வந்திருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்ப தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்றாரு. 3 ராஜாக்களை மோவாபின் ராஜாவின் கையிலே விழுகிறதற்கு கர்த்தர் கொண்டு வந்தார்னு புலம்புறாங்க. அங்க எலிசா தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. அவர் வந்து அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, பள்ளத்தாக்குல தண்ணி வரும், அதனால வாய்க்காலை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்றார். சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. மறாவது நாள் காலையில எத்தனை மணிக்கு வந்துச்சு? மறாவது நாள் காலையில தண்ணி வந்துச்சு. எத்தனை மணிக்குன்னு அங்க போடப்படல, ஆனா எத்தனை மணிக்குன்னு பைபிள் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. கவனிங்க, காலையில 9 மணிக்கு தண்ணி எப்போ வந்திருக்கு? காலையில 9 மணிக்கு வந்திருக்கு. எப்படின்னு சொல்றேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில மாலையில பலி செலுத்துவாங்க. காலையிலும் பலி செலுத்தணும், மாலையிலும் பலி செலுத்தணும். அந்தி பலி, சந்தி பலி. அந்தி சந்தி. அந்தினா என்ன? காலையிலையா? சாயங்காலம். சந்தினா காலையில மாறி வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓ இப்படின்னா அப்படிதான் நினைச்சிட்டீங்க. அப்படி கிடையாது. அந்தினா மாலையில, சந்தினா காலையில. கவனிங்க, அந்தி பலி நம்ம ஊர் டைம் படி சாயங்காலம் 3 மணிக்கு, சந்தி பலி காலையில 9 மணிக்கு நம்ம ஊர் டைம் படி. யூதர்களுடைய நேரம் 3ஆம் மணி, சாயங்காலம் 9ஆம் மணி அவங்களுக்கு. நமக்கு காலையில 9 மணி, சாயங்காலம் 3 மணி, அப்படியே மாறுது. கவனிங்க, இப்போ காலையில 9 மணிக்கு தண்ணி வருது. இந்த 9வது மணியில தண்ணி ஏன் வந்துச்சு அப்படின்னா, காலையில 9 மணிக்கு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எத்தனை மணிக்கு அறையப்பட்டாரு? காலையில, நம்ம ஊர் டைம் படி சொல்றேன், அவங்களுக்கு 3ஆம் மணி வேலையில. அப்போ 9 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இரண்டாவது, அப்போஸ்தலர் 2:15 வாசிக்கும் பொழுது, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே அப்படின்னா காலையில 9 மணி. அப்போ பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்னன்னா காலையில 9. அப்போ இந்த 2 நேரங்களையும் குறிச்சு பாருங்க, தேவன் அங்க காலைல 9 மணிக்கு அவங்களுக்கு வாய்க்கால தண்ணீரை கொண்டு வருகிறார். இயேசு நமக்காய் சிலுவையிலே மரித்திருக்கிறதுனால பெரிய சொத்துக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் பைபிள் சொல்லுது. அப்ப அற்புதங்களையும் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று பொருள். நல்லா கவனிங்க, தேவன் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கோலாகிய நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சாட்சி பெட்டி சந்நிதியின் கீழே கொண்டு போய் வைக்கணும். அதாவது நீங்க வந்துடணும். உன்னை கொண்டாந்தீங்க தேவ சமூகத்தில் வைக்காவிட்டால் அது துளிர்க்க வாய்ப்பில்லை, தேவன் தீவிரமாய் நடப்பிக்கவும் வாய்ப்பில்லை. இரண்டாவது, அந்த வாதுமை பழத்துக்கான ஆசீர்வாதம் என்னன்னா 2 ராஜாக்கள் 20:7 கவனிங்க, 20:7, பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். நல்லா கவனிக்கணும், அந்த காலத்துல வந்து அரைச்சி அத்திப்பழத்தை என்ன செய்வாங்க, நல்ல கூழா அரைச்சி அதை மருந்தாக உபயோகப்படுத்துவது வழக்கம். அதுல மருத்துவ குணம் இருக்கிறதுனால அப்படி பயன்படுத்துவாங்க.
இப்போ ஏசாயாவுக்கு ஒரு அல்சர், கேன்சர் கட்டி, அது கவனிக்கணும். இந்த கேன்சர் வந்தாக்கா பிழைப்பாங்களா? கேன்சர் வந்தா என்ன செய்ய முடியாது. ரெண்டு விதமான கேன்சர் இருக்கு. ஒன்னு ஒரே இடத்துல தங்கி இருக்கிற கேன்சர், இன்னொன்னு உடம்பு பூரா பரவற கேன்சர். ரெண்டு விதமா இருக்கு. இப்ப இந்த என்ன செய்துச்சு, இப்போ கேன்சர் வந்துருச்சு. இப்போ அந்த பிளவையில அத்திப்பழத்தை அடை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன செய்தாரு, அந்த வியாதி நீங்கி பிழைத்துக் கொண்டார் என்று பைபிள் சொல்லுது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அத்திப்பழம் நேத்து வச்ச கோல்ல இன்னைக்கு பழுத்தது போல தீவிரமாய் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னேனே, இங்க எப்பேற்பட்ட தீரா வியாதியா இருந்தாலும் தேவனால் உடனடியாய் சுகம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அத்திப்பழம் உடனே பழுத்தது எதுக்கு? உன்னுடைய தீரா வியாதிக்கு மருந்து, சுகம் கொடுக்க, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க, உனக்கு விடுதலை கொடுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூணாவது, இந்த அத்திப்பழம் மரணத்திலிருந்து ஜீவனை அளிக்கிறது. மரணத்து உடனே 1 சாமுவேல் 30:12 அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. யார் அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய மனைவி எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அவங்கள போய் திருப்பிக்கலாமா அப்படின்னு தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது போ சொல்றார். எங்க போறதுன்னு தெரியல, போ சொல்லிட்டார், எங்க போறதுன்னு தெரியல. அப்படி போகும்போது வனாந்தரத்துல ஒருத்தன் சாக கிடக்கிறான். அவனை போய் பார்த்து விசாரிக்கிறாங்க, நீ யாரு என்ன ஏதுன்னு. நாங்க இங்க போய் செய்கிற என்ன செய்துட்டோம், சிக்கலாக கொள்ளையடிச்சிட்டோம். என் எஜமான் எனக்கு வியாதியா இருந்தேன், என்னை கைவிட்டுட்டான், 3 நாளா நான் இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்றான். உடனே அவனுக்கு ஒரு அத்திப்பழ துண்டு, ஒரு துண்டு அவனுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே அவன் உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. அப்போ அத்திப்பழ அடை, அத்திப்பழம் நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரே ராத்திரில பழுத்த பழம், அந்த அத்திப்பழம் என்ன செய்யுது, நமக்கு உயிரை என்ன செய்யுது, திரும்ப கொடுக்குது, உயிரை திரும்ப கொடுக்கு. அப்ப புதிய ஜீவனை கொடுக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப மரணத்திலிருந்து ஜீவனை தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுது. அதுதான் சொன்னேன், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையை துளிர்விட செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது 17:10 வாசிக்கிறோம். என்னாகும் 17:10 அந்த கோலை எல்லாருக்கும் எடுத்து வந்து காட்டின பிறகு ஆரோன் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, பூ பூத்து பழமெல்லாம் இருக்குது, துளிர் விட்டு இருக்குது பாருங்க, எல்லாரும் காட்டிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அது ஆரோன்ட்டு கொடுக்காத, இந்த கோலை கொண்டு போய் மறுபடியும் தேவ சமூகத்திலே வை, இது என்றென்றைக்கும் எல்லாருக்கும் அடையாளமாக இருக்கும் அப்படின்ட்டார். இப்ப எல்லாம் முடிஞ்சது, ஆசீர்வாதம் பெற்று கொண்டாச்சு. இப்ப மறுபடியும் கொண்டு போய் எங்க வைக்க சொல்லிட்டாரு, தேவ சமூகத்தில் வைக்க சொல்லிட்டாரு. ஆனா நாம நல்லா கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இங்க என்ன செய்ய மாட்டோம், சந்நிதிக்கு வரவே மாட்டோம், வைக்கப்படவே மாட்டோம். வாங்குற வரைக்கும் தான், வாங்கின பிறகு அவர் என்ன செய்திடணும், மறந்துடணும். அப்படி இருக்க கூடாது. நாம அடையாளமாக இருக்க வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 8:18 சொல்லுது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் என்றென்றைக்கும் அற்புதங்களாய் அடையாளங்களாய் தேவ சந்நிதியில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னைக்கும் கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும்? அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். யோவான் 6:68-69 என்ன கேட்கிறாருன்னா, எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார் பேதுரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், யாரிடத்தில் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? எங்களுக்கு யார் இருக்கிறாங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட மட்டும்தானே இருக்கிறது.
உங்ககிட்ட மட்டும் தானே இருக்கிறது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் சொல்றார். அப்போ அவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க, போக கூடாது என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதுதான் அந்த அடையாளம், கோலை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வையின்னு சொல்லி. இன்னைக்கு கோலாகிய நம்மை அவர் சன்னிதானத்தில் எத்தனை பேர் வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லுங்க. எத்தனை பேர் வைக்க விரும்புறீங்க? இந்த காய்ந்த கோல் அங்க போனா தான் துளிர்க்கும். இந்த காஞ்சி போன கோல் அங்க போனா தான் துளிர் விடும், அது பூக்கும், அது பழங்களை கொடுக்கும். இல்லனா இல்ல. அல்லேலூயா. அந்த 11 கோலும் நல்லா கவனிக்கணும். 12 கோலை கொண்டு போய் வச்சாங்க, எல்லா கோலும் துளிர்க்கல. என்ன காரணம்? இந்த ஒரு கோல் தான் தேவன் எதிர்பார்த்தபடி இருந்தது. எல்லாரும் சபைக்கு வந்து போலாம், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லலாம், எல்லாரும் கைகளில் வேதத்தை ஏந்தலாம், ஆனா எல்லாருடைய வாழ்க்கையும் துளிர்க்காது. யாருடைய வாழ்க்கை துளிர்க்கும்? ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்வார். அதுக்கு நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். எத்தனை பேர் அர்ப்பணிக்கலாம்? அல்லேலூயா. அர்ப்பணிப்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான நேரம். அர்ப்பணிப்பு என்றால் என்ன? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு திட்டவட்டமாய் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நேற்றுக்கு வரைக்கும், நான் சபைக்கு உள்ள வர்றது வரைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த நான் இனி செய்ய போவதில்லை என்று இந்த கோல் அர்ப்பணிக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சேன், இதுக்கு முன்னாடி பொடி போட்டேன், இதுக்கு முன்னாடி பாக்கு போட்டேன், இதுக்கு முன்னாடி ஆன்ஸ் வச்சேன், எல்லாம் பண்ணேன், ஆனா இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த கோல் அர்ப்பணிக்குமா? ஒண்ணு மறந்துட்டேன், குடிச்சேன், நல்ல வயிறு முட்டை குடிச்சேன், இதை இனிமே செய்ய மாட்டேன்னு அர்ப்பணிக்குமா? ஒண்ணு, முதல் பாயிண்ட். எத்தனை பேர் கவனிச்சிங்க? இது வெளியரங்கமான காரியம், இதை அர்ப்பணிக்கணும். இன்னும் உள்ளான காரியம், நான் விரோதிக்க மாட்டேன், நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன், பகைக்க மாட்டேன். இது உள்ளான காரியம். இந்த கோல் இதை அர்ப்பணிக்குமா அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் கோலை துளிர்விட செய்வார். இல்லை இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், அந்த 11 கோலில் நீ ஒரு கோலா இருப்பாய். அது காஞ்சி போய் தான் போச்சு, காஞ்சி போய் தான் வந்தது. போகும்போது எப்படிதான் போச்சு? காஞ்சி போய் தான் போச்சு. நீ பசுமையா போறியா, காஞ்சி போய் போறியா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எத்தனை பேர் பசுமையா போறீங்க? நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம். அன்னைக்கு கேட்ட மாதிரி இல்ல, இன்னைக்கு ரொம்ப சிக்ட். எழுந்து நில்லுங்க பார்ப்போம். நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். நீங்க எழுந்து நின்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா சொல்லும் போதெல்லாம் ஏஞ்சி நின்று போயிடலாம்ல. இந்த முறை கர்த்தர் உங்களை ரொம்ப கவனமா கண்டிக்கிறார், கவனமா பார்க்கிறார். தப்பிக்கவே முடியாது. 3 நாள்ல துளிர் விடவும் செய்யும், 3 நாள்ல தூக்கி போடவும் செய்வார். 3ஆவது நாள் பானபாத்திரக்காரன் என்ன செய்தாரு? துளிர் விட செய்தார். வேலை கட்டு சுயம்பாகி தலைவன் எங்க போனா? தூக்கு மரத்துக்கு போனா. நல்லா கவனிக்கணும். தூக்கு மரம் எவ்வளவு பெருசு தெரியுமா? 50 முழ உயரம். அப்படின்னா 75 அடி உயரம். 75 அடி உயரத்துல தொங்க போறியா, இல்ல பார்வோன் அரண்மனையில வேலை செய்ய போறியா? இதான் அர்ப்பணிப்பு. பூத்து குலுங்க போறியா, இல்ல காய்ந்த கோல்களாக வெளியே போறியா? இதான் அர்ப்பணிப்பு. ஹலோ, எனக்கு தெரியும் இங்க பாவம் செய்கிறது யார் என்று எனக்கு தெரியும்.
சத்தியமா தெரியும். நீ நின்னா பசுமையா போவ, இல்லைன்னா காஞ்சி போவ. நீ விட்டுற போறியா தொடர போறியா? இன்னையோட விட்டுற போறியா இல்ல தொடர போறியா? சொல்லுங்க. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கர்த்தர் என்ன கேட்கவே மாட்டார். நீ போற ரூட்டு கரெக்டுப்பா, நீ கேளும்பார். நான் கரெக்டா போறேன், கரெக்டா கேட்கறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் விட்டுற போறீங்க? சொல்லுங்க யார்? அப்படி நீங்க நிக்கிறதுனால உங்களை கேலியோ கிண்டலோ யாரும் பண்ண மாட்டாங்க. உங்க மேல மதிப்பும் மரியாதையும் கூடும். தேவ சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மற்ற எல்லாரையும் விட கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிப்பார். எத்தனை பேர்? உங்க வாழ்க்கை மலரும், பூத்து குலுங்கும். உங்களை பத்தி விமர்சனம் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு பக்கம் உங்களுடைய வளர்ச்சி ஓங்கிக் கொண்டே இருக்கும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களோட பேசினார். அல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காத, எனக்கே பிடிக்காத காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்றவங்க யாரு? ஹலோ. சொல்லாம நான் முடிக்க போறதில்லை, சொல்லாமல் யாரும் எழும்பி போவதும் இல்லை. இன்னைக்கு விடுறதா இல்லை, யாரையும் விடுறதா இல்லை. எத்தனை பேர்? கர்த்தர் சோதனை. அப்படியே நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. அவர் விதை போட்டிருக்கார், அடுத்து தண்ணி ஊத்துவாங்க. அடுத்து வேற யாரு? நான் இனிமே செய்ய மாட்டேன், இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இந்த கோலாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சொன்ன நல்ல மதிப்புக்கு மரியாதைக்கு கனத்துக்குரியவனா கர்த்தர் மாற்றுவார். யாரு? நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் சொல்றேன், எலிசா சொன்னதை நான் ஞாபகப்படுத்துறேன். யோர்தானில் மூழ்கி குஷ்டரோகத்தை தொலைத்த நாகமானுடைய குஷ்டரோகம் யாருக்கு வந்துச்சு? கேயாசிக்கு வந்துச்சு. உன்னை உன் சந்ததியும் பிடிக்கும் என்று வந்துச்சு. அது மாதிரி சொல்றேன், இன்னைக்கு அத்தி பழத்தினால சுகமடைந்த அல்சர், கேன்சர் கட்டி எசேக்கியாவை விட்டு யாருக்கு வரும்? அர்ப்பணிக்கலாம். யாருக்கு வரும்? உனக்கு வரும். அர்ப்பணிக்கலாம், உனக்கு வரும். நீ பல்லு வளர்க்கும் போது ஒரு நாள் புருஷ் எங்க வரும்? புருஷ் இங்க வரும். பாத்துக்க, கர்த்தர் சொல்றார். ஏன்னா நீ புருஷ் விட்டு பல்லு வளர்க்கிறிய, அங்க என்ன வைக்கிற? என்ன வச்சு எடுக்கிற? என்ன தெரியாது நினைச்சுக்கிட்டு? எனக்கு கர்த்தர் எல்லாம் வெளிச்சமாக காண்பிக்கிறார். நீ பொடி போடுறது, நீ பாக்கு போடுறது, உதட்டு இடுக்கல ஆன்சர் நீ ஒதுக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, குடிக்கிறது தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும். இந்த வெளியரங்கமான பாவம் தேவனுக்கு அவமானத்தையும் நிந்தையையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிற தெரியுமா? நீ பண்ற பாவத்தினால இன்னொருத்தன் அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவனை ரொம்ப குறைவாக நினைக்கிறான். தேவன் அவமானப்படுறாரு, அவருக்கு வெட்கமா இருக்கு, பரிசுத்த குலைச்சலா இருக்கு, இருக்கிறார். நம்மளால அதுக்கு நம்ம பாவம் செய்ய காரணமா இருக்கலாமா? யோசித்து பாரு. அந்த பாவத்துக்கு நம்ம காரணமா இருக்கலாம். இன்னைக்கு இந்த பாவங்களை உடையவர்கள் நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த கோலை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க எழும்பி நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர் விட செய்வார். இல்லைன்னா நீ வெறுங்கோலத்தான் போனோம். கட்டாயம்லாம் இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ எழுச்சி நில்லு. நாசமா போனா நிக்காத, உன் விருப்பம்தான். நான் சொன்னேன், நீ இனிமே வேளாங்கண்ணிக்கு போவாதன்னு சொன்னேன், காலை ஒடிப்பாருன்னு சொன்னேன். ஒரு சில சபைக்கே வரல, ஆனா கால் போச்சு, அழுகி போச்சு. நீ இங்க வராம வேற எங்கன்னா போய் வேளாங்கண்ணிக்கு போனாலும் உன் கால் அழுகித்தான் போகும். இது கர்த்தர் சொன்னது, நான் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால்
நல்வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையை மலர செய்கிறார். தான் இன்னைக்கு வீணா போறாங்க. நம்ம சபையில் அப்படி யாரும் போறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல. நமக்கு இருக்கிற ஆடுகளை நாம் கண்ணும் கருத்துமா போய் எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? ஏசப்பாட்டை கொண்டு போய் சேர்க்கணுமே. இப்போ அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும், மேய்க்காமல் சொல்லி கர்த்தர் சொல்றாரே. எசேக்கியேல் 34 அவருடைய வேதனை வெளிப்படுதே. அல்லேலூயா. இந்த தருணத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தருணம் கிடைக்காது, அடுத்த வாய்ப்பும் கிடைக்காது. நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன், தேவன் பேசும்போது நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் பேசும்போது தேவன் மௌனமாகி விடுவார். பொருள் ஜெபம் தேவ சமூகத்துக்கு போகவே போகாது. உங்கள் உள்ளத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உங்கள் உள்ளத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க, அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் துளிர்விட செய்வார். அதனால்தான் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அப்புறம் ஒரே ஒரு ஆள் கூட பேச முடியல, யாரும் பேச முடியல. அந்த 250 பேரும் என்ன ஆனார்கள்? அவர்கள் எல்லாரும் பூமி பிளந்து உயிரோடவே பாதாளத்திற்கு போனார்கள். தேவன் இரக்கமில்லாதவரா? ஏன் அப்படி செய்தார்? கவனிக்கணும். ஏன் எப்படி நடந்தது? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையினாலே தங்களை இழந்து போனார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. தங்களை நடத்துவார். நிறைய பேருக்கு என்னன்னா, நீ சொல்லிட்டு இருப்ப, நீ தான் சொல்லியிருப்ப, அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்றியே. உன்னை பார்க்கிற கர்த்தருக்கு கண்ணு இல்லையா? உன்னோடு இருக்கிற கர்த்தருக்கு கண்ணு இல்லையா? அவரு உனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ போற பாதை தெரியாதா? உன் வழி தெரியாதா? உன் நோக்கம் தெரியாதா? உன் சிந்தை தெரியாதா? உன்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நினைவுகளை அறிந்திருக்கிறார், உன் வழிகளை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாருன்னா உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், வாழ்க்கையில நன்மை வர வேண்டும். எத்தனையோ நாட்களாக நன்மை இல்லாமலே இருக்கிறது. அதுல ஒரு மாற்றத்தை இன்னைக்கு ஒரு என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பார். ஜெபம். அல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த காலை ஆராதனையில நீங்கள் எங்களோடு பேசி இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது நாங்கள் ஆண்டவரை தள்ளிவிடாதபடி, அசட்டை பண்ணாதபடி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கோல் துளிர்த்தது. எழும்பி நிற்கிற சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்படாமல் தன்னை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்த ஆண்டவரே, என் வாழ்க்கையை துளிர்க்க வேண்டும் என்று, என் வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆரோனுடைய கோலுக்கு ஒப்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவ சமூகம் மட்டும்தான் என் வாழ்க்கையை மலரச் செய்ய முடியும், பூத்து குலுங்க செய்ய முடியும், பழத்துக்கு ஒப்பான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்று நான் நம்பி விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறேன் என்று எழுந்து நிற்கிற இந்த சகோதரரை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவ்வளவு கடினமாக பேசியும் தங்கள் உள்ளத்தை கடினமாக்கி கொண்டு தேவனுக்கு உள்ளத்தை திறக்காமல் எழுந்து நிற்காமல் தங்கள் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு விட்டு விட்டவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதை விடாமல் ஒளித்து மறைத்து வைக்கிறவர்கள் தண்டனையை பெற்றுக் கொள்ளட்டும். தேவன் நீதிபரர் என்று ஒரு நாவுகள் அறிக்கை செய்யட்டும். கர்த்தாவே, துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். துணிகரமான பாவங்களை விட்டு விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. அதிகமாய் நேசிக்கிற இரக்கமுள்ள நல்ல பிதாவே, சபையாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, எல்லாருக்கும் முன்பாக நிற்க வெட்கப்பட்டாலோ கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். பாவங்களை கர்த்தர் விட்டு நீக்கி போடுவீராக. பாவங்களுக்கு நீங்களாக்கி அவளை காத்துக்கொள்வீராக.
ஒரு முறைதான் வாழ்க்கை. இந்த ஜீவன் வெறுமையாய் போகாதபடி தேவனுக்காக சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சபையார் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொழில் விடட்டும், பூத்து குலுங்கட்டும், பழுத்த பழங்களுக்கு ஒப்பாகட்டும். நல்ல அத்திப்பழ கூடையும் கெட்டுப்போன அத்திப்பழ கூடையும் காண்பிக்கப்பட்டது. நல்ல அத்திப்பழம் தேவ ஜனங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களை காண்பிக்கிறது. கெட்ட அத்திப்பழம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடாதவர்களை காண்பிக்கிறது. தேவன் காட்டின அடையாளம் இன்றைக்கு நல்ல அத்திப்பழ கூடைக்கு ஒப்பாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவரையும் கைவிடாமல் காக்கும் தெய்வம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து பலப்படுத்தி நம்பிக்கையை புதுப்பிக்க செய்யும்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஏமி நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. God bless you.